நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே இருக்கிறதுல நீங்கள் எவ்வளோ ஃபெனட்டிக், அதாவது சிவாஜி என்கிற நடிகர் மீது உங்களுக்கு எவ்வளோ பைத்தியம்? அவருடைய படங்களை எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க? வசந்த மாளிகை சினிமா நான் 70 வாட்டி படுத்திருக்கேன். 70 முறை. 70 தடவை? ஒரே நாள் 3 முறை 3 காட்சியும் பார்த்துருக்கேன். ஐயா, நான் திருவருச்செல்வர் படத்தில் அவர் அந்த நாதன்முடி மேலே இருக்கிற நல்லவாம்பைங்கிற பாட்டை கேட்டு கேட்டு என் வீட்டில் அதே மாதிரி ஆக்ட் பண்ணி என்ன அவர் மாதிரி கூட எடுக்க முடியும். என் பிள்ளைகள்லாம் ரொம்ப பிரயாசப்படுமுங்க. கொஞ்சம் சிவாஜி மாதிரி தான் இருக்கீங்க. இது நானும் நினைக்கிங்க சிவாஜிங்க. ஓ, இது சிவாஜி என்ன பார்த்தீங்க? இல்லைங்க, இது நீங்கங்க. என்னங்க நீங்க போங்க. அப்படியா? ஏங்க என் கடையில் இதே மாதிரி படத்தை வச்சு வர்றவங்களாம் சிவாஜினே சொல்லுவேன். அவங்க பார்த்துட்டு இல்லை சாமி இது வேற ஆள் மாதிரி தெரியல, என்னையா நீ படம் பார்த்த அப்படி. ஆமாங்க அவங்க சிவாஜி தாங்க அப்படிம்பாங்க. ஓ, ஊருக்குள்ள எப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு போட்டீங்க. சிவாஜியோட பையன் பேர் பிரபு, ஒரு பொண்ணு பேர் சாந்தி. என்னுடைய பையன் பேர் பிரபு, ஒரு பொண்ணு பேர் சாந்தி. ஓ, அடையப்பா, பிரபு சாந்தி. அவர் வந்து நிறைய படத்தில் வந்து வாட்ச் வந்து கருப்பு டைல் வாட்ச் தான் சார் கட்டுவார். பாசமரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பு டைல் வாட்ச் தான் கட்டுவார். அதை பார்த்துட்டு நானும் ரொம்ப நாள் கருப்பு டைல் வாட்ச் தான் கட்டினுக்கிறேன். ஓஹோ. பட்டுக்கோட்டையில் திரிசூலா ரிலீஸ் ஆன பொழுது கடுமையான கூட்டம். எல்லார் தலையிலையும் ஏறி கவுண்டர்கிட்ட போனேன், டிக்கெட் கிடைக்கல. அந்த கோபத்தில் கவுண்ட்ரு கதவை சாத்திட்டாங்க. அந்த கதவை உடைச்சிட்டு தியேட்டர் ஊழியர்லாம் பிடிச்சி வெளுன்னு வெளுத்து மேனேஜர் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஏன்டா அப்படி வந்தான்னு கேட்ட உடனே டிக்கெட்டை பிளாக்கில் வைக்கிறாங்க சார், அதனால் வந்து கதை இது பண்ணேன் அப்படின்னோடனே அப்புறம் பேசிவிட்டு அப்புறம் ஓசியில் படம் பார்க்க வச்சாப்புல. அப்புறம் ஓசியில் அந்த அடி வாங்கினதெல்லாம் எனக்கு அந்த திரிசூலத்தை பார்த்த உடனே அப்படியே எல்லாம் மறந்து போச்சு. வசந்த மாளிகை நான் 60 முறை பார்த்துருக்கேன். காரணம் வந்து லதான்ற பொண்ணு நான் அந்த விரும்பினேன். ஆனால் அது லவ் ஃபெயிலியர் ஆனாலும் கூட இப்போ இருக்கிற மனைவி பேர் லலிதாவை வந்து வாய்ச்சிருக்குது. அந்த படத்தை வாழ்நாள் மறக்க முடியாது. ஆனால் எப்படி அது கரெக்டாக கிட்டத்தட்ட லவ் பண்ணுற புள்ள பேர்லே பக்கமாகவே பொண்டாட்டி அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அதாவது ஒரு சிலருக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன்ற மாதிரி எனக்கு சிவாஜியோடைய ஃபோட்டோ எதில் பார்த்தாலும் அவரை பற்றி ஒரு வார்த்தை எழுதியிருந்தாலும் அதை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். சிவாஜி கணேசன் எந்த படத்தில் என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதை உடனே நான் தைச்சி போயிடுவேன். தங்க சுரங்கம் படத்தில் அந்த ரவுண்ட் கழுத்து போட்டிருப்பார் பார்த்தீங்களா, அதை உடனே டெய்லர் கொடுத்து தைக்க சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு படத்தில் நாய்க்காது காலர் வச்சுருப்பார், பெரிய கார், அதை தைச்சி போடுவேன். அதே மாதிரி அருணோதயம் படத்தில் முன்னாடி அப்படியே அந்த பூ மாதிரி தைச்சி போடுவார், அதை தைச்சி போடுவேன். அப்புறம் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெட்டு போடுவாங்க, அது மாதிரி டெய்லர் சொல்லுவேன். ஏப்பா படத்தில் போடுற நீ தையா, அது மாதிரி சிவாஜி கணேசன் என்ன ட்ரெஸ்ஸு போடுறாரோ அதை உடனே தைச்சி போட்டுருவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சிவாஜி ரசிகர். சுமதியின் சுந்தரி படத்தில் பொட்டு வைத்த முகம் படத்தில் அவர் போட்ட அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ஷர்ட் அப்போ ரொம்ப ஃபேமஸ் 1969. அதே மாதிரி ஷர்ட் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் எல்லாருமே போடுவோம். அப்போது அந்த பாட்டே அந்த பாட்டுக்காகவே அந்த படத்துக்கு நான் ஒரு 10 தரம் பார்த்துருப்பேன் அந்த படத்தை, சுமதியின் சுந்தரி படத்தை. சார் வசந்த மாளிகை தான் சார். எத்தனை நேரம் பார்த்துருக்கேன்னு கணக்கே இல்லை. நாளைக்கு காலையில் +2 எனக்கு இங்கிலீஷ் பேப்பர் 2, இன்றைக்கி நைட் செகண்ட் ஷோ பார்க்குறேன். 150 நேரம் 160 நேரம் பார்த்துருப்பேன் சார் வசந்த மாளிகை. இப்போ கூட ரீமிக்ஸ் புதுசாக வந்துச்சு புதிய தொழில்நுட்பத்தில். ஆல்பர்ட் தேட்டரில் 6 நாள் பார்த்தேன். 6 தடவை. எங்கள் அப்பா ஒவ்வொரு தடவையும் திருச்சி பிரபா தேட்டரில் புது சட்டை புது பேண்ட்டை எடுத்து போட்டு முதல் நாள் போய் ஃபுல் சட்டை பேண்ட்டை கிழிச்சு தான் வீட்டுக்கு வருவார். கௌரவம் படத்தில் ஒரு டைலாக் வரும், நிறைய பேர் இதை சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் வந்து சில எங்கடே இந்த போயிட்டான் ஆத்தோட போயிட்டானே, டேமேட் அவ்வளோ பெரிய மனுஷன் ஆடானவன், அவன் என்ன கண்டிக்கலாம் நான் அவனை கண்டிக்கப்படாதோ, அது வெறும்லடி கிளிக்கு ரெக்கம் வச்சுருத்தோ ஆற்ற விட்டு பறந்து போயிடுத்தோ அப்படின்னு எங்கள் சித்தப்பா வீட்டில் கிளி புறாலாம் வளர்த்தாங்க. கிளியை தூக்கி விட்டுட்டேன். ஒரு மாதம் சித்தப்பா வீட்டுக்கே போகல. அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து ஒரு பொதுவாக நண்பர்கள் மத்தியில் நடந்த விஷயந்தான். அதாவது காதலிக்கிற பொண்ணுக்கு சிவாஜி பிடிக்காதுன்னா கைவிட்டதெல்லாம் உண்டு. காதலிக்கிற பொண்ணுக்கு சிவாஜி கணேசனை பிடிக்காதுன்னா அந்த பொண்ணோட காதல் வேணான்னு சொல்கிறதும், கல்யாணம் பண்ணிக்கிற நிச்சயப்படுத்தப்பட்ட பொண்ணுக்கு வந்து சிவாஜி பிடிக்காதுன்றதுக்காக வேணான்னு சொன்ன நண்பர்களும் இருந்திருக்காங்க. நான் சிவாஜி கணேசனை மனசுக்குள்ளே ரசித்து தான் உண்டு ஒளி, அதை வெளியே சொன்னது கிடையாது. ஆனால் கோபிநாத் சார்கிட்ட நான் மாட்டிக்க கூடாதுல்ல, என்ன கேட்பீங்களோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாரோ அப்படின்னு பயந்து இந்த 4 டேஸாக 35 படம் பார்த்தேன். நான் டீச்சரு,
நான் டீச்சரு, அதனால என் ஜாப்புக்கு போயிட்டு வந்த உடனே கேசட் நிறையா போய் இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போய் சிவாஜி கணேசன் அவன் என்னை ஒரு மாதிரியா பார்ப்பேன். எந்த வயசில் இது போய் என்னத்தை இதை போய் தேடிக்கிட்டு இருக்கு. போய் சிவாஜி கணேசன் கேசட்டாக ராவி பை நிறையா வச்சுக்கிட்டு வந்தன ஒவ்வொன்றா போட்டு பார்க்க. இந்த 5 நாளாக நான் ஒரு சிவாஜி கணேசன் பைத்தியமாகவே. ஆனால் உங்கள்கிட்ட என்ன கேஸுன்னு கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப எனக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துது பாசமலர் படத்தில் சிவாஜி சொல்லணும், ராதா நீ நான் சின்ன பிள்ளையாகவே இருந்துருக்க கூடாதா அப்படின்னு, பின்னால் வர்ற சூதுவாதெல்லாம் தெரியாமதுன்னு. இன்றைக்கும் அது பல முறை பார்த்துட்டேன். கடைசி சீனில் பார்க்கும்போது விசிடி போட்டு பார்க்கும்போது இந்த சீனில் எப்படியும் அழுகாமல் இன்றைக்கி பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் போட்டு பார்த்துருவேன். பார்க்கும்போது அந்த கடைசி சீனில் எப்படி இருந்தாலும் அப்படியே கண்ணு கலங்கிடும். அது அன்கண்ட்ரோலபிள். அது எத்தனையோ ஆயிரம் தான் நான் பார்த்துட்டேன். அந்த ஓரத்துலையாவது கண்ணு அப்படியே லேசாக கலங்கிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாழப்பிரிவினை, பாசமலர், பாலும் பழமும். அது நான் சிவாஜி மேலே இருக்கிற பக்தியை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோதித்து பார்க்கணும்னு ஒரு நாள் என் கையை பிடிச்சி நல்லா முறுக்குனாங்க. முறுக்கி சிவாஜி வாழ்கங்கிற வார்த்தைக்கு எதிர்ச்சொல்ல சொல்லு. அவங்க எவ்வளவோ முறுக்குறாங்க, நான் சொல்லவே இல்லை. கை ஒடிஞ்சாலும் பரவாயில்லை, சொல்ல மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லாமலே இருந்தேன். அதே போல் சிவாஜி படத்தை பார்க்குறேங்கிறதுக்காக தான் என் ஹாஸ்டலில் போய் சேர்த்தாங்க. சேர்த்தது எனக்கு இன்னும் நல்லதாக போச்சு. ஏன்னா அங்கே ஹாஸ்டல் வார்டனெல்லாம் ஏமாற்றிட்டு ஈஸியாக போயிடலாம். சிவாஜி ரிலீஸ் படங்கள் மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் எந்த படம் சிவாஜி படம் வந்தாலும் சரி அத்தனை பேரை ஏமாற்றிட்டு போயிட்டு வந்தேன். சிவாஜி மேலே உள்ள வெறித்தனமானதில் 1986 எனக்கு மேரேஜ் ஆகிற அன்றைக்கி தான் தாய்க்கு ஒரு தாலாட்டுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நான் மருவுக்காக 3 நாள் மாமியார் வீட்டில் இருக்கணும். ஆனால் தாய்க்கு ஒரு தாலாட்டு படத்துக்கு போகணும், பந்தல் வைக்கணும், பேனர் கட்டணும், இது என்னோட கடமை. நான் சிவாஜி ரசிகன். காலையில் அங்கேருந்து டிஃபனை சாப்பிட்டு வந்து பேனரை கட்டி கொடியை கட்டி எல்லாம் பண்ணிவிட்டு மதிய சாப்பாட்டுக்கு போகிறதில்ல. நைட் ஷோ டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு தான் மாமியார் வீட்டுக்கு போகிறது. இப்படி நான் 3 நாள் பண்ண உடனே எங்கள் மாமியார் வீட்டில் இவன் பொண்ணை வச்சுட்டு வாழ்வானா இல்லையான்னு தெரியல, இவன் சிவாஜி படம் போட்டால் நம்ம பொண்ணை விட்டு போயிடுவான்னு பிரச்சனை ஆகி அது மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை ஆகி அதுக்கப்புறம் நான் சிவாஜியோட அஃபெக்ஷனாக இருக்கேன், சிவாஜிகிட்ட கற்றுக்கிட்டேன்னு கன்ஃபார்ம் ஆனப்புறம் தான் என் குடும்பத்துலேயும் என் மாமியார் வீட்லேயும் என்னை மதித்து நல்லா பண்ணாங்க.